ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆளில் போடுங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சேல்ஸ் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து விட்ரபிள் ஆல்ரெடி வாங்கியிருக்கிற மெம்பர்ஸ் வந்து 100% வந்து இந்த கூப்பனை பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த வீக் எண்டில் சாட்டர்டே அண்ட் சண்டேக்குள்ளே விட்ரபிள் வாங்கியிருக்க அமௌண்ட், அதாவது சேல்ஸ் டீமில் விட்ரபிள் அமௌண்ட் வாங்கியிருக்க மெம்பர்ஸ் வந்து மோஸ்ட்லி நீங்கள் கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த 10,000 வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் சார் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரைடே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2 டேஸ்க்குள்ளே அவங்க கன்சல்ட் பண்ணிவிட்டு நமக்கு சொல்லுவாங்க. இந்த அமௌண்ட், இந்த 10,000 அமௌண்ட் வந்து மோஸ்ட்லி இந்த நியூ இயர்க்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? நியூ இயர் முடிஞ்சு 1ஆம் தேதிக்கு மேலே அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் சேல்ஸ் டீமில் விட்ரபிள் அமௌண்ட் வாங்கின மெம்பர்ஸ் வந்து 100% நீங்கள் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு இன்னும் விட்ரபிள் அமௌண்ட் வரல, ஆனால் நான் சேல்ஸ் டீமில் இருக்க, நான் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணலாமா, எனக்கு வந்து இந்த ஆஃபரை விடுறதுக்கு மனசு இல்லை, நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து கூப்பன் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கு விட்ரபிள் அமௌண்ட் இன்னும் வரல, ஆனால் நான் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் தாராளமாக கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ப்ரமோஷன் டீமில் இருக்கேன், நான் சேல்ஸ் டீமில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு கூப்பன் பர்ச்சேஸ் அப்புறம் சேல்ஸ் டீமில் சேஞ்ச் ஆகிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து இனி அந்த சேல்ஸ் டீம் ஆப்ஷன் வந்து விட மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சேல்ஸ் டீமில் சேஞ்ச் ஆகிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி அந்த கூப்பனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கூப்பன் வாங்குகிற மெம்பர்ஸ் வந்து உங்களோட போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்களா, இன்ட்ரெஸ்டு டு பை கூப்பன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்களா இன்டர்பேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ப்ரொஃபைல் ஐடி நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே அப்சர்வ் பண்ணிக்கும். அண்டு கரண்ட் இமெயில் ஐடி, கரண்ட் கான்டாக்ட் நம்பர். கரண்ட் இமெயில் ஐடி வந்து என்னோடய ஃபோன் வந்து மிஸ் ஆகிடுச்சு, இல்லாட்டினா என்னோடய இமெயில் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மெம்பர்ஸ் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இமெயில் இருக்கோ, நீங்கள் என்ன இமெயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமெயில் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கான்டாக்ட் நம்பர், என்னோடய மொபைல் நம்பர் இப்போ என்கிட்ட இல்லை, மிஸ் ஆகிடுச்சு, ஃபோனோட என்னோடய மொபைல் நம்பர் வந்து மிஸ் ஆகிடுச்சு, இல்லை இப்போ யூஸ் பண்ணல அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கே வந்து கரண்ட் இமெயில் ஐடி, கரண்ட் கான்டாக்ட் நம்பர். ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே கீழே பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அங்கே வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு பை எ கூப்பன் கார்டு ஃப்ரம் பை மோட். எனக்கு இந்த பை மோட்டில் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்களா, உங்களுக்கு எந்த இமெயில் கொடுத்துருக்கீங்களோ, எந்த இமெயில் அண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயிலில் உங்களுக்கு 12 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஸ்பியோர் டிவிஎம் ஸ்டெப் பை ஸ்டெப் பை மோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, உங்களோட மொபைலில் இமெயிலில் போயிட்டு, ஓகேங்களா, லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்களா இன்பாக்ஸ் செக் பண்ணுங்கள். இன்பாக்ஸில் இல்லைன்னா ஸ்பேம் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அங்கே நீங்கள் உள்ளே போனதுமே நாட் ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதை கொடுக்கலன்னா உங்கள் இமெயில் வந்து டெலீட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதை கொடுத்துட்டு பார்த்தீங்களா ஸ்பேமில் இருக்கும், இல்லாட்டினா உங்களோட இன்பாக்ஸில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த மெயில் இருக்கும். இப்படி தான் நீங்கள் உங்களுக்கு மெயில் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பார்த்ததுக்கப்புறம் அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது எந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், ஓகேங்களா, இதை எல்லா டீட்டெயிலும் வந்து அதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வர இமெயிலில் வர அந்த மெசேஜை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, யாருக்கும் ஷோ பண்ணாதீங்க. ஓகேங்களா? டிஜிட்டல் இன்ஃப்ளூயனராக இருக்கிறவங்க நீங்கள் வீடியோ போடும்போது அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்சனலாக வந்திருக்க அந்த மெசேஜை வந்து வீடியோவில் ஷோ பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ இமெயில் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகேங்களா? அதில் இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதில்
கொடுத்துருக்க அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் யூடிஆர் நம்பர் இல்லாட்டினா ஆர்ஆர் நம்பர் இல்லைன்னா ட்ரான்ஸ்லேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்களா அதுலேயே அந்த நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இமெயிலே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு அதுலேயே இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போது பேமெண்ட்டு சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்கள் போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கோங்க. போர்ட்டலில் லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்களா. இப்போ இங்கே வேறு ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து வேறு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்களா. என்ன ஆப்ஷன் ஷோ ஆகணும், அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் அங்கே அப்லோட் பண்ணுங்கள். அப்லோடு யாரெல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டேன், நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மெம்பர்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து அங்கே அப்லோட் பண்ணணும். நீங்கள் வேறு யாராவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து எஸ்பிஓவோட சைடு மட்டும் இல்லை, பைமோட் சைடில் இருந்தும் இதை செக் பண்ணணும். நீங்கள் ஏதாவது மாற்றி ஏதாவது கொடுத்துட்டிங்களா பைமோட் சைடில் இருந்தும் இந்த இஷ்யூஸ் வரும். ஓகேங்களா? அதனால ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். எல்லோரும் ஒரு டைமுக்கு 10 டைம் வந்து இதை கரெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். பேமெண்ட் ப்ரூஃப் அங்கே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து உங்களோட நேம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், உங்களோட ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அங்கே பைமோட் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கள டாஸ்க் பண்ணும்போது, அந்த பைமோட்டில் என்ன நேம் அண்டு இமெயில் ஃபோன் நம்பர் என்ன அந்த பைமோட் ஆப்பில் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் அந்த இமெயில் வந்து அங்கேயும் கொடுக்கணும். ஓகேங்களா? அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டேட்டில் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்கீங்க, அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எந்த டேட்டில் அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அந்த யூடிஆர் நம்பர் இல்லாட்டினா ஆர்ஆர் நம்பர் இல்லாட்டினா ட்ரான்ஸ்லேஷன் நம்பர் இதில் ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் கொடுத்தா போதும், மிஸ்டேக் இல்லாமல் அந்த நம்பரும் அதில் கொடுத்துக்கோங்க. அப்புறம் எப்படி எந்த மெத்தடில் நீங்கள் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? பேங்க் சைடில் சென்ட் பண்ணிங்களா, இல்லை ஆன்லைனில் பே பண்ணிங்களா, இல்லை ஃபோன்பே ஜிபே இதில் பே பண்ணிங்களா, ஓகேங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மற்ற டீட்டெயில்ஸும் கேட்கும், அதுவும் நீங்கள் கொடுத்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எதுக்காக அந்த பைமோட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் அண்டு இமெயில் கொடுக்க சொல்கிறோம்னா, ஏன்னா நீங்கள் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பில் தான் அந்த கூப்பன் வந்து ஷோ பண்ணுவாங்க, அந்த ஆப்பில் தான் அந்த கூப்பன் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதை 3 மந்த்து வந்து ஓகேங்களா 3 மந்த்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம அந்த கூப்பன் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறதில்ல, அது வந்து ஃப்ரீஸில் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஸ்பிஓ சைடில் சொல்லுவாங்க என்ன பண்ணணும், அது எப்படி மணியாக கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கூப்பனை வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஸ்டேட்டஸ் காமிக்கும். ஓகேங்களா? பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கும். இந்த பெண்டிங்கிற ஆப்ஷன் வந்து அப்ரூவ்டு அப்படின்னு அங்கே ஷோ ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் எஸ்பிஓ வந்து அந்த கம்பெனிக்கு சென்ட் பண்ணுவாங்க. எஸ்பிஓ சைட்லேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த கம்பெனிக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனி சைட்லேருந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் மெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்கள் மெயிலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மெயிலுக்கு மெயில் வரும். அதுக்கப்புறம் உங்களோட பைமோட் ஆப்பில் அந்த கூப்பனை வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3 மந்த் வந்து அதில் இருக்கும், ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. 3 மந்த் கழித்து தான் நம்ம கூப்பனை சேல்ஸ் பண்ணுவோம். தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சேல்ஸ் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணும்போது, அதாவது அப்ளை பண்ணி நான் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணும்போது சில விதிமுறைகளின் படி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? சில விதிமுறைகள் இருக்குது, அதனால் அதன்படி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வாட்சிங். பாய்.